மாணவர்களே, இந்த கேள்வியை பாருங்கள். இந்த கேள்வி 92ஆம் ஆண்டு வந்து 5ஆம் இலக்க எம்சிக்கு வினாயுது. இந்த சேர்வையில் இந்த கேள்வியில் சொல்லப்படுற விடயம் வந்து வாயு சேர்வை ஒன்றின் தொடர்பு அல்லது சார்மூல குறுத்துணிவு 48 ஆகும். நியம வெப்பநிலை அமுக்கத்தில் இச்சேர்வையின் மூலர் கனளவு 20.4 லீட்டர் எனின் சைபர் பகைசியிலும் 24 ஏடிஎம் அமுக்கத்திலும் இச்சேர்வையினுடைய 9.6 கிராமின் கனவளவு யாதென்று கேட்டிருக்கிறது. அப்போ இதில் 4 விடைகள் கொடுக்கப்பட்டு அதில் 5வது விடையாக இக்கனளவுக்கு திட்டமான பெருமானம் ஒன்றை குறிப்பிட முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக இந்த வாயுக்களை பொறுத்தவரையில் வாயுக்கள் மிக குறைந்த வெப்பநிலையிலும் மிக உயர்ந்த அமுக்கத்திலும் இலட்சிய நடத்தையிலிருந்து விலகும். எனவே அந்த நிலையில் அந்த வாயுவுக்கு வாயு சமன்பாடு பயன்படுத்த முடியாது. உதாரணமாக இங்கே நீங்கள் பார்த்தா இந்த வாயு வந்து 5 வகை சி என்ற வெப்பநிலையில் இருக்கிறது. இது ஒரு மிக குறைந்த வெப்பநிலை. அது மாதிரி 24 ஏடிஎம் என்ற அமுக்கத்தில் இருக்கிறது. இது மிக உயர்ந்த அமுக்கம். எனவே இந்த 2 நிலையிலும் இந்த வாயுவுக்கு நாங்கள் வாயு சமன்பாட்டை நம்ம பயன்படுத்த முடியாது. அதோட நீங்கள் இன்னொன்றையும் இதில் கவனிக்கலாம். என்னென்னா, இந்த வாயு வந்து பாருங்கள், இன்னைக்கு நியம வெப்பநிலை அமுக்கத்தில் இச்சேர்வேண்ட மூலர் கனளவு வந்து 20.4 லிட்டராக இருக்கிறது. உண்மையில் இலட்சிய வாயுவாக இருந்தால் நியம வெப்பநிலை அமுக்கத்தில் அந்த வாயுவின் மூலர் கனளவு 22.4 லிட்டராக இருக்க வேண்டும். அப்போ இந்த நியம அமுக்க நிலையிலேயே இது உண்மை வாயுவாக தான் எடுக்கிறது, மெய்வாயுவாக தான் எடுக்கிறது. அப்போ அந்த இடத்திலே அது இலட்சிய நடத்தையை கொண்டிருக்கவில்லை. எனவே தான் அப்போ இந்த வெப்பநிலையிலும் இந்த நியம அமுக்கமான 1 ஏடிஎம்த்தை விட 24 மடங்கு கூடிய அந்த அமுக்கத்திலும் இந்த வாயு இலட்சிய நடத்தையை காட்டுறதுக்கான வாய்ப்பு இல்லை தானே. அதனால் நீங்கள் இந்த கேள்விக்குரிய விடையாக நீங்கள் கருத வேண்டியது வந்து இந்த 5வது விடை தானே கருத வேண்டும்.